நமஸ்காரः எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து வந்து ஏன், எதற்காக. இதுக்கு வார்த்தை வந்து கிமர்த்தம். கிமர்த்தம் அப்படின்னா எதற்காக இல்ல ஏன். பாலகः வித்யாலயம் கச்சதி. சிறுவன் ஸ்கூலுக்கு செல்கிறான். பாலகः கிமர்த்தம் வித்யாலயம் கச்சதி. சிறுவன் எதற்காக ஸ்கூலுக்கு செல்கிறான். பாலகः ஞானார்த்தம் வித்யாலயம் கச்சதி. அதுக்கு ஆன்சர் வந்து ஞானார்த்தம், அறிவிற்காக. ஞானம் ஞானார்த்தம். பாலகः ஞானார்த்தம் வித்யாலயம் கச்சதி. அறிவுக்காக, அப்படின்னா அறிவு வளர்த்துக்கிறதுக்காக வித்யாலயம் செல்கிறான். பிதா காரியாலயம் கச்சதி. பிதா கிமர்த்தம் காரியாலயம் கச்சதி. அப்பா எதற்காக ஆபீஸ்க்கு செல்கிறார். இதுக்கு என்ன உத்தரம் வரும்? வேலைக்காக இல்ல பணத்திற்காக. பிதா காரியம் காரியார்த்தம். பிதா காரியார்த்தம் காரியாலயம் கச்சதி. அப்பா வேலைக்காக ஆபீஸ்க்கு செல்கிறார். பிதா கிமர்த்தம் வித்த கோஷம் கச்சதி. அப்பா எதற்காக பேங்க் செல்கிறார். பிதா தனார்த்தம் வித்த கோஷம் கச்சதி. அப்பா பணத்திற்காக பேங்க் செல்கிறார். மாதா கிமர்த்தம் தேவாலயம் கச்சதி. அம்மா எதற்காக கோவிலுக்கு செல்கிறார். மாதா பூஜார்த்தம் தேவாலயம் கச்சதி. அம்மா பூஜைக்காக கோவிலுக்கு செல்கிறாள். மாதா அர்ச்சனார்த்தம் தேவாலயம் கச்சதி. அம்மா அர்ச்சனைக்காக தேவாலயம் கோவிலுக்கு செல்கிறாள். ஓகே. பாலகः யோகாபியாசம் கரோதி. பாலகः கிமர்த்தம் யோகாபியாசம் கரோதி. சிறுவன் எதற்காக யோகா செய்கிறான். பாலகः ஆரோக்கியார்த்தம் யோகாபியாசம் கரோதி. சிறுவன் ஆரோக்கியத்திற்காக யோகாபியாசம் செய்கிறான். பிதா கிமர்த்தம் தியானம் கரோதி. பிதா ஆனந்தார்த்தம் தியானம் கரோதி. அப்பா சந்தோஷத்திற்காக இல்ல அமைதி இல்ல சந்தோஷத்திற்காக தியானம் செய்கிறார். மாதா கிமர்த்தம் பச்சதி. அம்மா எதற்காக சமைக்கிறாள். மாதா புத்திரார்த்தம் பச்சதி. அம்மா மகனுக்காக சமைக்கிறாள். பிதா மதுரம் ஆனயதி. பிதா கிமர்த்தம் மதுரம் ஆனயதி. அப்பா எதற்காக ஸ்வீட் கொண்டு வருகிறார். பிதா புத்திரார்த்தம் மதுரம் ஆனயதி. அப்பா மகனுக்காக ஸ்வீட் கொண்டு வருகிறார். பிதாமகி கிமர்த்தம் தூரதர்ஷனம் பஷ்யதி. பாட்டி எதற்காக டிவி பார்க்கிறாள். பிதாமகி ஆனந்தார்த்தம் தூரதர்ஷனம் பஷ்யதி. சந்தோஷத்திற்காக டிவியை பார்க்கிறாள் பாட்டி. புரியுதா? கிமர்த்தம் அப்படின்னா ஏன் இல்ல எதற்காக. அதுக்கு ஆன்சரை வந்து அர்த்தம் அப்படின்னு தான் முடியும். எதற்காக அப்படிங்கிறதுக்கு வந்து அது என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரோட அர்த்தம் அப்படின்னு ஆட் பண்ணி வரும். பூஜா பூஜார்த்தம், ஆனந்தः ஆனந்தார்த்தம், சந்தோஷः சந்தோஷார்த்தம், ஆரோக்கியம் ஆரோக்கியார்த்தம், தனம் தனார்த்தம், காரியம் காரியார்த்தம், புத்திரः புத்திரார்த்தம்,
மித்ரம் மித்ரார்த்தம். எல்லாத்துக்குமே அர்த்தம் ஆட் பண்ணீங்கன்னா அதற்காக இல்ல அவனுக்காக அவளுக்காக அப்படின்னு பொருள்படும். சரி, இப்ப நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாமா? ஸோ நீங்க கிமர்த்தம் அப்படி யூஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சரை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. बालकः किमर्थम् उद्यानं गच्छति? ம், बालकः क्रीडार्थं उद्यानं गच्छति. கிரீடார்த்தம் விளையாட்டிற்காக. क्रीडार्थम् उद्यानं गच्छति. ம், पिता किमर्थं चेन्नैनगरं गच्छति? ம், पिता कार्यार्थं चेन्नैनगरं गच्छति. ம், அப்பா ஏன் சென்னை நகரம் செல்கிறார்? ம், அப்பா வேலை விஷயமாக சென்னை நகரம் செல்கிறார். ம், உத்தமம். ஸோ மாதா கிமர்த்தம் மதுரம் பச்சதி? மாதா புத்திரார்த்தம் மதுரம் பச்சதி. பாலகः अथवा पुत्रः किमर्थं पठति? बालकः पुत्रः ज्ञानार्थं पठति. ज्ञानार्थं पठति. वयं ज्ञानार्थं पठति. उत्तमं. वयं किमर्थं कथां शृणुमः? वयम् आनन्दार्थं कथां शृणुमः. वयं शृणुमः. आम्, शृणुमः. आम्, शृणुमः. आनन्दार्थं कथां शृणुमः. भवती आनन्दार्थं किं किं करोति? आनन्दार्थं दूरदर्शनं पश्यति. दूरदर्शनं पश्यामि. दूरदर्शनं पश्यामि. पुस्तकं पठामि. गानं शृणोमि. गानं शृणोमि. उत्तमम्. बालकः किमर्थं खादति? சிறுவன் எதற்காக சாப்பிடுகிறான்? பாலகः ஆனந்தார்த்தம் खादति. ஆனந்தத்திற்காக சாப்பிடுகிறான். பிதா கிமர்த்தம் வித்தகோஷம் கச்சதி? இதற்காக பேங்குக்கு சென்றார். அப்பா செல்கிறார். பிதா தனார்த்தம் வித்தகோஷம் கச்சதி. பணத்திற்காக பேங்கிற்கு செல்கிறார். மாதா கிமர்த்தம் வஸ்திரம் சீவியதி? எதற்காக துணி தேய்க்கிறார்கள்? மாதா புத்திரியார்த்தம் வஸ்திரம் சீவியதி. பெண்ணிற்காக புத்திரியர்த்தம். புத்திரியர்த்தம். புத்திரியான் வராதா சார்? புத்திரியர்த்தம். புத்திரியர்த்தம் வஸ்திரம் சீவியதி. பெண்ணிற்காக ட்ரெஸ் தேய்க்கிறார். இங்க ஸ்பெஷலான வேர்ட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்னா, நீங்க கோஷா ஆப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அங்க ஸ்டிச் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டிச் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்ல வந்து சீவியத்தின்னு வரும். ஸோ அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு தைக்கிறதுக்கு. பட் அதுல வந்து சீவியத்திங்கிறது கொஞ்சம் பாப்புலரான வேர்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க புது வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஹவுஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது கிரகம் அப்படின்னு வரும். ஸோ அது மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளை டைப் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ், தன்யவாத. किमर्थं गीतं शृणुमः? நாம் शृणुमः. நாம் ஏன் பாட்டு கேட்கிறோம்? எதற்காக பாட்டு கேட்கிறோம்? வயம் ஆனந்தார்த்தம் கீதம் शृणुमः. पिता किमर्थं वित्तकोशं गच्छति? पिता धनार्थं
वित्तकोशं गच्छति। ம். माता किमर्थं पाकशालां गच्छति? ம். माता पचनार्थं पाकशाला गच्छति। पाकशालां गच्छति। पाकशालां गच्छति। ம். वयं किमर्थं संस्कृतं पठामः? अहं ज्ञानार्थं संस्कृतं पठामि। उत्तमम्। माता किमर्थं शाटिकाम् आनयति? माता पुत्र्यार्थं शाटिकाम् आनयति। बालकः किमर्थं ग्रन्थालयं गच्छति? बालकः पठनार्थं ग्रन्थालयं गच्छति। पिता किमर्थं पाकशालां गच्छति? पिता भोजनार्थं पाकशालां गच्छति। मित्रं किमर्थं समुद्रं गच्छति? मित्रम् आनन्दार्थं समुद्रं गच्छति। शिशुः किमर्थं रोदति? शिशुः क्षीरं पिबनार्थं वर्मा என்ன ஒரு மகோதயா? क्षीरार्थम् अथवा क्षीरपानार्थम्। क्षीरपानार्थं रोदति। रोदिति। बालिका किमर्थं गायति? बालिका आनन्दार्थं गायति। उत्तमम्। ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா sanskrit.today சேனல், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.